ஹாய் எல்லாம் வணக்கம். அந்த உங்கள் ஸ்டென்ட் பேங்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது எப்படி ப்ரொப்போஸ் பண்ணால் உசார் பண்ணலாம். ஸோ அதான் டாப்பிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணுறது எப்படின்னா, இருக்கிற மாதிரி போய் சொன்னால் போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாததுலாம் என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இப்படி பார்த்துப்பேன், நான் அப்படி பார்த்துப்பேன், உங்கள் அப்பா நல்லா வச்சுப்பேன், உங்கள் அம்மா நல்லா வச்சுப்பேன், நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணுவேன், உனக்கு திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், நீ செல்லம், நான் உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துப்பேன். அதெல்லாம் சீனு, அதெல்லாம் வானா. இப்போ இருக்க பொண்ணுங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காங்க, ரொம்ப உஷாராக இருக்காங்க, ரொம்ப கெத்தாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணிட்ட போய் நின்று ரொம்ப பிடிச்சிருக்குங்க லவ் பண்ண சொன்னால் வேலைக்கு ஆகாது. எப்படி எடுத்தோன்னே ஒரு காதல் வரும். சில பேர் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே காதல், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பொண்ணு காதல் வந்து அந்த பொண்ணை போய்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பேச போகிற மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் ஹாய் ஐ லவ் யூ, ஹாய் கூட இல்லை லவ் யூ, எத்தனை லவ் யூ. பியூர் ஊரட்டியா? சத்தியம் பியூர் ஊரட்டிங்களா நீங்கள்? இல்லை கேட்குறேன். எத்தனை லவ் யூ சொன்னால் ஒரு பொண்ணு எப்படி வந்து ஒத்துக்கும்? பேசணும், பழகணும், அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீ புரிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு அப்புறம் பேசணும். இப்போ வந்து நான் கிளப் ஹவுஸ் இருக்கும்போது ஒரு கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து டாஸ்கில் வைப்பாங்க, டேரில் கொடுப்பாங்க. அப்போ நான் ப்ரொப்போஸ்லாம் பண்ணுவேன். இப்போது ஒரு நார்மலாக ஒரு டேரில் அப்போ ப்ரொப்போஸ் பண்ணுறேன். அந்த ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகுது, அந்த கிளப் ஹவுஸில் இருக்க டீமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போது அந்த ப்ரொப்போஸை வந்து எவ்வளோ மனசுக்கு அந்த போய் சேருது பாருங்கள். ஸோ ஒரு ப்ரொப்போஸ்னால் என்னென்னா, ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறது, ஒரு மனசுக்கும் சேர்றது, ஒரு வார்த்தையால் பேசுறது. இப்போ வந்து ஒரு பொண்ணு எதில் நிற்கும் போது இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு உனக்கு, ஃபஸ்ட் டைம் பார்க்குறியோ இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பொண்ணு வச்சுக்கோ, ஃபஸ்ட் டைம் நிற்கிறாங்க, ஃபஸ்ட் எத்தனை போயிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் நல்லா பார்த்துப்பேங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் உங்களை இப்படி அப்படி பார்த்துப்பேன் சொன்னால் அது ஃபேக்காக தான் இருக்கும். எப்படி நம்புவாங்க? ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாத ஒரு பையன் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து லவ் பண்ணுற சொன்னால் எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. ரொம்ப வந்து போயிட்டு ஃப்ளட் பண்ண வேணாம், ரொம்ப நம்ம வார்த்தைகள் திரிக்க வேணாம், எதுவுமே வேணாம். கொஞ்ச நாள் அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, ஃப்ரெண்டாக ஆகுங்க. ஃப்ரெண்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு லிங்கே கரையில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே முடியலன்னா அதை தேடுங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்குது, ஆனால் சில பேருக்கு சில பொண்ணு தான் பிடிக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய்ட்டு நின்று பேசுங்க. இல்லை பேச முடியல அந்த கூச்சத்தை, இப்போ பின்னா இவங்களாம் கூச்சமாக இருக்கு, எவ்வளோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதே கூச்சமாக இருக்குதான். ஏன் உனக்கு கூச்சமாக இருக்குது? அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு. இப்போ வந்து ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குடா, அந்த பொண்ணுகிட்ட ஏன் பேச முடியல உன்னால்? போயிட்டு அவங்க ஏதாச்சும் நம்மளை திட்டுவாங்களா? அதுக்கப்புறம் வந்து உனக்கு வார்த்தை வர மாட்டேங்குதா? போயிட்டு என்ன பேசுறது தெரியல. இவன் நான் ஒரு பொண்ணு வச்சுக்கணும், பிடிச்ச பொண்ணு வச்சுக்கோ, நீ பக்கத்தில் இருக்க, நீ என்ன என்கிட்ட வந்து பேசுவேன், ஃபர்ஸ்ட்டு உன் மைண்டில் என்ன வருது? இப்போ நான் நிற்கிறேன்டா, நான் பொண்ணா, நீ வந்து என்ன பேசுவேன்ட்ட? அதான் கூச்சமாக சொல்கிறேன். இன்னும் உனக்கு என்ன வார்த்தை வருது? வந்து நான் பொண்ணு, நான் நிற்கிறேன், உனக்கு என்ன பேச வருது என்கிட்ட வந்தோடனே? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அப்படிதான். ஆரம்பிக்கிற அப்படிதான். ஸோ பார்த்தீங்களா, இவன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சொல்கிறான். இப்போ ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு எதில் நிற்கிது வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை போய் பேசினா என்ன நினைக்க அந்த பொண்ணு? யாரா இவன் வந்து சொல்றான் பிடிச்சிருக்கு சொல்றான், ஃபேக்காக தானே இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட பேசுது வச்சுக்கோ, அழகா இருக்கும் அழகா இல்லையோ, வந்து உன்கிட்ட பேசுது, உங்களை பார்த்துருக்கேங்க இன்ஸ்டாகிராமில், இல்லை உங்களை பார்த்துருக்கேங்க ரோட்டில், உங்களை பார்த்துருக்கேங்க உங்கள் வீடு மாடியில், உங்க பார்த்துருக்கேங்க வீட்டு கடை பக்கம், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, லவ் பண்ணாமல் கேட்ட நினைப்பேன். ஒன்று நீ தனிமையாக இருக்கனால இப்போ இது வரைக்கும் லவ் பண்ணாதனால ஓகே பரவாயில்ல, ஒரு பொண்ணு வந்து சொல்றா ஓகே சொல்லலாம். இப்போ 4-5 லவ் பண்ணியிருக்கேன், பிரேக்கப் ஆயிருக்கு, அப்போ வந்து சொல்ல பண்ணிப்பேன், யார் இந்த பொண்ணு, ஏன் வந்து பேசுது அப்படி நினைப்போம். இப்போ பையனா அப்படி நினைப்பீங்க, பொண்ணுனா அப்படி நினைக்காது. பொண்ணு வேற மாதிரி நினைக்கும், யாருன்னே தெரியாமல் வந்து பேசுகிறான், இவன் நம்மளாமா வேணாமா அப்படி நினைக்கும். ஸோ ஒரு பொண்ணு இருக்குன்னா வச்சுக்கோ, ஒரு பொண்ணு நம்மள்கிட்ட எதிரில் நிற்கிது, இல்லை ரொம்ப நாள் பழகின பொண்ணு பொண்ணு நிற்கிது. இப்போ வந்து ஒரு பொண்ணு பேர் உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்துச்சுன்னா எத்தனை பேசிட முடியாது. ஆமாம். இப்போ அந்த பொண்ணை பழகணும், அந்த பொண்ணை வந்து நீ பேசணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உன் கேரக்டர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும். அந்த யாரும் புரிஞ்சுக்கிட்டா கூட லவ் பண்ணும்போது பிரேக்கப் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது எத்தனை ஒரு பொண்ணை போய் பேசினா எப்படி உசார் பண்ண முடியும், லவ் பண்ண முடியும்? ஸோ இது மாதிரி தான் எல்லா தப்பு பசங்க பண்ணுகிறாங்க. பசங்க தான் மோஸ்ட்லி ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இவன் சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணை பேசுறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னா, அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்களோ, வீடு பக்கத்தில் பார்க்குறீங்களோ, காலேஜ் பார்க்குறீங்களோ, ஸ்கூலில் பார்க்குறீங்களோ, இல்லை ஆஃபீஸில் பார்க்குறீங்களோ, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணு எங்கேருந்து வருது, என்ன படிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பாஸ்ட் இருக்குது, என்ன கஷ்டப்பட்டுருக்கு, என்ன சந்தோஷப்பட்டுருக்கு. நான் சொல்கிறது எப்படின்னா உண்மையாக லவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா ஓட்டத்துக்காக ஓட்டத்துக்கு வேணால் எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது, எவ்வளோ பசங்க அது மாற்றி பண்ணுறாங்க.
ஸோ அந்த ஷிப்பே சொல்ல நான் இப்போ அந்த உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுவாங்களே அவங்கள சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அவங்க யார் என்ன எது அவங்க பாஸ்ட் என்ன அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் காதலை அறிஞ்சிக்கிட்டு போய் பேசுங்க. போய் நின்று ஒரு இடத்துல வந்து இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் மீட் பண்ண முடியும், ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா பேச முடியும் ஃப்ரீடமாக. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட பக்கத்தில் உட்காந்து கரெக்டான ஒரு இடம் எப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு ஃபீல் தான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு படம் பார்த்துன்னு வச்சுங்களேன், ஒரு சீன் போகுதுன்னா நம்ம மன ரீதியாக ஏதாச்சும் நடந்தால் தான் அந்த ஃபீல் உண்டாகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ப்ரொபோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நம்ம படத்துலையோ நம்ம சின்ன வயசில் கேட்டதோ ஒரு ரோஸ் வச்சு இல்லை ஒரு கிஃப்ட்டை வச்சு இல்லை பீச்சோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லைனா ஒரு கோவிலோ ஸோ சில ஃபீலிங் இந்த ஃபீல் தரும்ல குட் ஃபீல் தரும்ல அது மாதிரி இடத்துல பண்ணாதான் ப்ரொபோஸுக்கு மதிப்பு இருக்கும், அழகாக இருக்கும், ஃபீல் இருக்கும். சும்மா ஒரு காப்பி சும்மா ஒரு மார்க்கெட்டில் கூன்னு போயிட்டு பூ வாங்கிட்டு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிருக்கு சொன்னா வச்சுக்கோ அங்கே சவுண்ட் ஃபுல்லாக கேட்டுன்னு இருக்கும். இப்போ அவங்க வந்து கேட்கும் போது அந்த ஃபீல் போய் சேராது. இதுதான் லாஜிக் படி இதுதான். இப்போ வந்து ஒரு விஷயத்தை போய் நம்ம சேர்க்கணும்னா ஃபீல் உண்டாகணும். நம்ம வந்து ஒரு மார்க்கெட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல் வாசல்லையோ காலேஜ் வாசல்லையோ இல்லை கிளாஸ் ரூம்லேயோ பண்ணால் அது ரேண்டமாக இருக்கும். மெசேஜில் பண்ணால் கூட அது அவ்வளோ அழகாக இருக்காது. எப்பவுமே நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறது வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் ப்ரொப்போஸு ரொம்ப அழகான ஒன்று. நான் லவ் யூ சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறது ப்ரொப்போஸ் இல்லை, அது ப்ரொப்போஸே இல்லை. ஏன்னா ப்ரொப்போஸ்னால் என்னென்னா ஒரு மன ரீதியாக போய் செட் ஆகணும், மன ரீதியாக போயிட்டு வந்து அவங்க மனசு அட்டாச் ஆகணும். நம்மளை ரிஜெக்ட் பண்ணால் கூட நம்ம ப்ரொப்போஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து இல்லை காஃபி ஷாப் போனால் நம்ம ப்ரொப்போஸ் பண்ண எங்கே பண்ணோன்னா பீச்சு இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைனா ஒரு தனியாக ஒரு பிளேஸ் காத்தோட்டமாக மாடி இது மாதிரி மாடி எங்கேயாச்சும் நின்று பண்ணும்போது அந்த பொண்ணு உங்க கூட கனெக்ட் ஆகும். அந்த பொண்ணு நீ பேசுறதை கேட்கும், அந்த பொண்ணுக்கு நீ பேசுறது மனசுக்குள்ளே போகும். ஸோ அப்போ வந்து புரியும் அந்த பொண்ணு அவன் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போடுறான், ஸோ இதுக்காக இந்த டைமுக்காக இந்த நேரத்துக்காக இந்த நொடிக்காக வெயிட் பண்ணியிருந்தான். ஸோ அப்படி சொல்லும் போது உங்கள் லவ்வை சொல்கிறீங்க. அப்போ எப்படின்னா நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து நீங்கள் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீ அந்த பொண்ணு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், அந்த பொண்ணு பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு சொல்லும் போதே அந்த பொண்ணு தோணும், ஏய் பரவாயில்லப்பா நம்ம இருக்குன்னு அவன் சந்தோஷமாக இருக்கான்ப்பா, இது மாதிரி வார்த்தை யாருமே சொன்னது இல்லையாப்பா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் வந்து நீ லைஃப் லாங் இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருப்பேன். லைஃப் லாங் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா அந்த பொண்ணை லைஃப் லாங் கூட இருக்கணும், நம்பிக்கை வரணும். எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை வேணும். நம்ம அந்த பார்ட்னர் நம்ம கூட வச்சுப்பான், நம்ம பார்ட்னர் அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் பண்ணுற ப்ரொப்போஸில் அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா ப்ரொப்போஸ் என்பது ரொம்ப அழகான ஒன்று. ஏன்னா அது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த அழகு போய் சேரும்போது ஒரு அழகும் செட் ஆகும். சில நேரத்தில் சில பேருக்கு தப்புன்னு அக்செப்ட் ஆகலாம், சில பேர் ரொம்ப நாள் கழிச்சு அக்செப்ட் ஆகலாம், சில பேர் ரிஜெக்ட் ஆகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், பிடிச்ச பொண்ணுகிட்ட போயிட்டு பிடிச்ச மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிடணும். கெத்தாக போயிட்டு நின்று ப்ரொப்போஸ் பண்ணிடணும். நான் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணேன், அது வந்து நீங்கள் நல்லா இருக்கா சொல்லுங்கள். என்னன்னா வந்து நான் வந்து ஒரு 2022 2023 தெரில சம்திங் எப்போ தெரில, நான் வந்து ஒரு பொண்ணை நின்று ப்ரொப்போஸ் பண்ணுறேன். என்னென்னா வேலைச்சேரில் எங்கேயோ பண்ணுங்க, அது எங்கே தெரில. பண்ணும்போது அந்த பொண்ணிட்ட சொன்னேன், நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த நேரத்துக்கு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை, நான் உங்களை வாடி போடி கூப்பிடல, என்னை வாங்க போக கூட பிடிச்சிருந்தது, இப்போ வாடி போடி கூப்பிட்றேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். எனக்கு எவ்வளோ பொண்ணுங்க மெசேஜ் பண்ணுவாங்க, எவ்வளோ பொண்ணுகிட்ட பேசுவாங்க, ஆனால் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு தெரியல. நீங்கள் பக்கத்தில் தான் சந்தோஷமாக இருக்குது, என்கிட்ட பேச சந்தோஷமாக இருக்குது, என் மெசேஜை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, என் மெசேஜை நீ சீன் அந்த காமிச்சா சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரிப்ளை பண்ண சந்தோஷமாக இருக்குது, உங்கள் ஃபோட்டோ உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மொத்தத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்குது. அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது உங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த பொண்ணு ஏன் சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு கேட்டது. நான் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, எனக்கு எங்கள் அப்பா இல்லைங்க, எங்கள் அப்பா இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அந்த மாதிரி நீங்கள் என் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு எங்கள் அப்பா இல்லாத போது நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங் தெரில, எந்த கஷ்டமும் தெரில. அப்போது நீங்கள் லைஃப் லாங் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், உங்களை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அப்போ எமோஷனல் ஆகிடுச்சு. அப்போ எமோஷனல் கண்ணீரை விட்டு நான் சொன்னேன். இப்போது அந்த பொண்ணு என்னை அக்செப்ட்லாம் பண்ணல, ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, எனக்கு லவ் மேல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லவ் மேல் நம்பிக்கை வந்தால் கண்டிப்பாக நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ அப்போவும் சிங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம லவ் பண்ணலாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இங்கே என்ன ஒன்று புரியுதுன்னா, நான் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும்னு நான் ப்ரொபோஸ் பண்ணல, என் மனசில் இருக்கிறத நான் போய் சொன்னேன். அங்கே ஒரு இது தெரிஞ்சிச்சுல, ஒரு பதில் தெரிஞ்சிச்சுல, அதுதான் போதும். இப்போ நிறைய பசங்க என்னன்னா ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ப்ரொப்போஸ் பண்ணால் என்ன நடக்கும், என்ன ஆகிட போகுது, அவங்க எதாவது சொல்கிற போகிறாங்களா, இல்லை தைக்கமாக இருக்கும்.
ஒன்றே ஒன்றா ப்ரொப்போஸ் என்பது நம்ம மனசில் இருக்கிறது சொல்கிறது தான் அது ப்ரொப்போஸ். நம்ம ரிஜெக்ட் ஆகிடுவோமா, அக்செப்ட் பண்ணுவாங்களா அதை நினச்சி சொல்லாதீங்க. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோன்னு நம்ம சொன்னால் நமக்கு ரொம்ப ஏட் ஆகிடும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணுங்கள், ஒரு விஷயத்த பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ ப்ரொப்போஸை நீங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ஸ்னாப்சாட்டில் அதில் பண்ணாதீங்க. ஸோ ப்ரொப்போஸ் என்பது ஒரு அழகான ஒன்று. ஸோ நின்று ஒரு பொண்ணுக்கிட்ட பழகி பேசி ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மீட் பண்ணி ஒரு இடத்துல அழகான ஒரு இடத்துல அழகாக மனசில் இருக்கிறத ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் சிங்கிளாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.